அப்போ சரி, அதனால் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா தான் எனக்கு செட் ஆகும். இப்போ தான் வந்தோம், கரெக்டாக வந்து ரூம் எடுத்து உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு பின்னாடி இருந்து ஒரு வியூவை பார்த்தோம். வேறு மாதிரி வியூ நான் காட்டுறேன். எல்லாரும் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் பவர் நாப் எடுப்போம். எடுத்துக்கிட்டு என்ன ஃபோட்டோ எடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும். நானும் இன்னும் உண்மையாக சொல்லுவோம், ஒரு மாதிரி அறம் இதே இருக்கேன் நான். அந்த வீட்டில் ஏதோ வயசானவர் இருக்காரு, 2 கோமணம் தொங்குது. அவர் சாரத்துக்கு துவச்சிட்டு வந்துரு. இப்போ நானும் இதான் சோறு தருவாங்க எதிர்பார்த்தா உட்காந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, போற இடமெல்லாம் சோறு சோறு சோறு. தோசை, இட்லி இல்லை, இட்லி, பொங்கல், வடை, பொங்கல்லாம் தொட்டுறது தூக்கம் வரும். இருக்க கிளைமேட்டுக்கு தரல. கிளைமேட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் கிடைக்க நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியாது. கதிர் நினைக்கிறேன் மைண்ட் வைஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேற மாதிரி, நிறைய மிஸ்ட், நிறைய பனி அந்த மாதிரி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மிஸ்ட் தெரியல உனக்கு? இல்ல, நைட்டு தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தேன். இப்போ வந்தது மார்னிங் தானே வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த மாதிரி இல்லை, ஒரே மாதிரி. நீ குதிச்சிருச்சு. அவங்க நாளை தூங்க போறவா போ, 2 மணி பவர் நாப் எடுத்தாதான் முடியும். நான் தூங்க போறேன். நைட்டு 2 மணி பவர் நாப் எடுத்துட்டு அப்புறம் கூப்பிடும். தண்ணிலாம் கையை வைக்காத. உனக்கு பாத்ரூம் வந்து குண்டி கழுவணும் அப்படின்னா வெந்நியை ஹீட் பண்ணிட்டு போ.